ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இறால் கிரேவி தான் பண்ண போகிறோம். இந்த இறால் கிரேவியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷமாக நல்லா எண்ணெயிலே வதக்கியாச்சு. இப்போ இது கூட 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். தக்காளி வதங்குறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா மசிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு 300 கிராம் அளவுக்கு இறாலை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த இறாலை சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பை மிதமான தீயில வச்சு மூடி போட்டு ஒரு 8 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 8 நிமிஷமாக இறால் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கலந்து விட்டுடலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு நிமிஷமாக நல்லா வெந்து சூப்பராக இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான். இதுபோல் இறால் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.